17th செஞ்சுரியில தான் ட்ரேடிங்கில் கடன் வாங்குற பணத்தை என்ட்ரி பண்ணுறதுல ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தோம். கடன் வாங்கின பணத்தை அவங்க வாங்கின பணத்தோட நம்பர் மேலே ஒரு டாட் வைக்கிறாங்க. உதாரணமாக 1000 ரூபா கடன் வாங்குனீங்கன்னா 1000ன்ற நம்பர் மேலே ஒரு டாட்டு. அதுதான் இது கடன்ற மீனிங்கை கொடுக்கும். ஆனால் இண்டீஜர்ஸ் இதுக்காக கண்டுபிடிக்கல. இது வரைக்கும் எவ்வளவுன்ற கேள்விக்கு நம்பர்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஆனால் எந்த பக்கம் எந்த நிலையில் இருக்குது, எங்கேருந்து எங்கே போகணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு இண்டீஜர்ஸ் தேவைப்படுது. இண்டீஜர்னா லாட்டினில் அன்டச்ட் அல்லது கம்ப்ளீட்னு அர்த்தம். அதாவது தனித்தனியாக இருக்க விஷயங்களை சேர்த்தாதான் முழுமையான அர்த்தம் கிடைக்கும். ஏசி, ஸ்டியரிங், வீல், சீட், மிரர், இன்ஜின் இப்படி தனித்தனியாக இருந்தால் யூஸ் இல்லை. இதெல்லாம் சேர்த்து காரு அப்படின்னு ஒன்று உருவாக்குனா அது மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி நம்பர்ஸ்லையும் பாசிட்டிவ் ஜீரோ தனித்தனியாக இருந்தப்ப கவுண்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆச்சு. நெகட்டிவ் நம்பர் சேர்க்குறப்ப தான் டைரக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பெருவெடிப்பு ஆரம்பித்ததும் ஸ்பேஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ணுறாங்க ஏன்ஷியன்ட் பீரியடில். இனிஷியலாக எர்த் ஸ்கொயராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸ்கொயருக்கு எப்படி 4 எட்ஜஸ் இருக்குமோ அதே மாதிரி 4 டைரக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. டைரக்ஷன் இல்லாமல் மூமெண்ட்டை எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது. அப், டவுன், ஃபார்வர்ட், பேக்வேர்ட் எதையுமே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் காலம்னு ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. தமிழில் காலச்சக்கரம்னு சொல்லுவோம். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். இதை நேச்சுரல் நம்பர்ஸ்லேயோ ஹோல் நம்பர்லேயோ நம்மளால் எழுத முடியலை. அதனால் இண்டீஜர் இதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. அடுத்தது எனர்ஜி. ஸ்பேஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் டைம் வந்ததுன்னு பார்த்தோம். அதாவது பேலன்ஸ் கிடைக்கிது. அடுத்தது ஸ்ட்ரக்சர் தேவை. ஸ்ட்ரக்சருக்கு எனர்ஜி வேணும். பிக் பேங்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, நத்திங். மெஷர் பண்ண ஒன்றுமே இல்லை, டைமும் இல்லை, மூமெண்ட்டும் இல்லை, டைரக்ஷனும் இல்லை. பிக் பேங் ஆரம்பித்த பிறகு எனர்ஜி அப்பியர் ஆகுது. எனர்ஜி ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகாது, எல்லா டைரக்ஷன்லையும் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை நீங்கள் சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜின்றத உங்கள் மொபைல் சார்ஜ் மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் மொபைலில் சார்ஜ் போடுறீங்க. இப்போ சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, அதை பாசிட்டிவ்னு சொல்கிறோம். இப்போ மொபைலை யூஸ் பண்ணுறீங்க, சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வருது. அதாவது எனர்ஜி லாஸ், நெகட்டிவ் ஆகிட்டே வருது. வந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அதை ஜீரோன்னு வச்சுக்கோங்க. இண்டீஜரோட பர்பஸ் இந்த 3 விஷயங்களுக்காக தான் கண்டுபிடிச்சது. டைரக்ஷன், டைம், எனர்ஜி. அதனால தான் இண்டீஜர்ஸை நம்ம டைரக்டர் நம்பர்ஸ்னு சொல்கிறோம்.